சுப்ரீம் கோர்ட்டில் இன்னைக்கு முக்கியமான சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பற்றி ஒருத்தர் ரொம்ப ஸ்லாகிச்சு பேசியிருக்கார். பார்த்தீங்களா, சுப்ரீம் கோர்ட்டை கேள்வி கேட்டுக்குது, அந்த மாதிரி பாஜக நடந்துனுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் அவர், அப்படி என்ன பாஜக பண்ணிடுச்சு, சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்துருவோம் வாங்க. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர் தான். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். அமலாக்கத்துறை டாஸ்மாகில் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி பல இடங்களில் ரைடு நடத்தினாங்க. அந்த ரைடு நடத்தினதுக்கு எதிராக நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேஸுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. என்னங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சுப்ரீம் கோர்ட்டில் இதை விசாரித்த நீதிபதிகளுடைய அமர்வு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் விதிகளை மீறி சோதனையில் ஈடுபடுறீங்க, விசாரணை நடத்துகிறீங்க, இதெல்லாம் தப்பு. நீங்கள் பண்ணுறது கூட்டாட்சி தத்துவத்துக்கே பிரச்சனையாக முடியறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. கோடை விடுமுறையில் நீங்கள் பண்ணுறதை விட கோடை விடுமுறை முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த விசாரணையை நடத்துங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணி, அமலாக்கத்துறையை வார்ன் பண்ணி இதற்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. இப்போதைக்கு விசாரணை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. ஸோ இதை தான் இப்போ RS பாரதி அவர்கள் எடுத்து பேசியிருக்கார். பார்த்தீங்களா, சுப்ரீம் கோர்ட்லேயே கூப்பிட்டு நறுக்குன்னு கொட்டி விட்டுருக்காங்க ஈடியை. அவங்க சட்டத்துக்கு புறமாக தான் அந்த விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் சொல்லலை, உச்ச நீதிமன்றமே சொல்லுது அப்படின்னு பார்த்து காண்டில் நம்ம மேலே ரைடு குற்றச்சாட்டுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எடுத்து பேசி வேற லெவலில் விளக்கம் கொடுத்துருக்கார் RS பாரதி அவர்கள். தொடர்ந்து மக்கள் மத்தியிலே செல்வாக்கோடும் நாளொரு மேனியும் பொழுதொரு வர்ணமும் MK ஸ்டாலினுடைய செல்வாக்கு உயர்ந்து கொண்டிருப்பதையும், அதே நேரத்தில் 2021க்கு பிறகு நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்று வருவதை கண்டு தாங்கிக் கொள்ள முடியாமல், எப்படியாவது இந்த அரசுக்கு களங்கம் கற்பிக்க வேண்டும், இன்னும் தேர்தலுக்கு ஒரு 7-8 மாதம் இருக்கிற காரணத்தினால் ஈடியின் மூலமாக தமிழகத்திலே தொடர்ந்து பல காலமாக நிலுவையிலே பல வழக்குகள் டாஸ்மாகில் இருந்ததையும் மறந்துவிட்டு திமுகவின் மீது பழி சுமத்துகிற வகையில் பத்திரிகைகளை செய்து வருவதும், பாஜகவினுடைய தலைவர்கள் வாய்க்கு வந்தபடி பேசுவதும் தொடர்ந்து வாடிக்கையாக இருந்திருக்கிறது. அதற்கெல்லாம் ஒரு சம்மட்டி அடி கொடுப்பதைப் போல இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இதற்கு தடை விதித்திருப்பது தமிழக மக்களுடைய உணர்வுகளை மதித்து மட்டுமல்ல, ஈடியினுடைய அக்கப்போர்களுக்கு ஒரு முடிவும் கட்டியிருக்கிறது.